ஓகே. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பார்வை என்ன? இப்போ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரீச் அப்படிங்கிறது தான் எல்லாராலும் பார்க்கப்படுது. மேலை நாடுகள்லையும் அது பின்பற்றப்படுது. மற்ற இப்போ தெலுங்கானா போன்ற பக்கத்து மாநில அங்கிருந்தும் கூட அதிகாரிகள் வந்து அங்கேயும் போய் அந்த திட்டத்தை செயல்படுத்துறத பார்க்க முடியுது. என் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ட்ராப் அவுட் 0 அப்படின்னு இருக்கு. எப்படி இது சாத்தியமாகிச்சு? ஒரு கல்வியாளரோட பார்வை என்ன இதில்? இல்லை, கண்டிப்பாக அது மிகவும் ஃபஸ்ட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எல்லாத்துக்குமே. நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், ஸ்காலர்ஷிப்பு, உதவித்தொகை எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் முதல் பேகு முதல் புக்கு முதல் எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. வந்து ஃபாலோ அப் நல்லா இருக்குது. இப்போ அவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்குது. இன்னொரு முக்கிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நான் பாராட்ட வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டு வரும்போது அரசியல் தலையீடு வந்து நம்ம தமிழக அரசியல் கட்சிகள் பண்ணுறதில்ல. மற்ற மாநிலத்தில் அது இருக்கா அப்படின்னு பார்க்கறதோட நம்மளுடைய ஒருமித்த கருத்து வந்து நிறைய பேர் இந்த கல்வியில் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அந்த ஒரு கொள்கையினால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது இது வந்து ஒன்லி ஸ்கூல் இல்லை, அதாவது ஒரு மாணவன் வந்து படிக்கணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எனக்கு உயர்கல்வி பண்ணும்போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டியிருக்கு. என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது. வெளி மாநிலத்தில் போய் டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. பட் அது தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6% பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் 6% பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. 6% கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது இன்றைக்கி வந்து அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸில் 21 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது மாணவர்களிடையே, பள்ளி மாணவர்களிடையே ஓகே நம்ம தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்லூரிகள், இந்தியாவில் இருக்கிற சிறந்த கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு வந்து அரசு ஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% எல்லா ப்ரொஃபஷனல் காலேஜும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் சேர்ந்து தான் வந்து இந்த அளவுக்கு ஹையர் எஜுகேஷன் லிட்ரஸி ரேஷியோ வந்து 80% மேலே கொண்டு வந்திருக்கு. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் ஜாஸ்தி இருக்குது. அப்போது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து தான் வந்து கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சொல்ல வேண்டியது, எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம், ஏன் இன்னும் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது? ஒரு காலேஜ் வந்து நல்லா பண்ணால் அவங்களுக்கு அட்டானமஸ் கொடுக்குறோம். யூனிவர்சிட்டிலேயே வந்து அது எல்லாம் வந்து ஒரு டீமினு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். நான் வந்து கேட்குறது, ஏன் மத்திய அரசு தமிழ்நாடுக்கு ஒரு அட்டானமஸ் எஜுகேஷனில் கொடுக்கக்கூடாது? நாங்கள் நல்லா பண்ணுறோம், we are doing the one of the best. அப்படி இருக்கும்போது இன்னும் ஃப்ரீடம் கொடுங்க, we'll do much better அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் எப்படி சார் தருவாங்க? இல்லை, அது கேட்கணும்னு நான் சொல்கிறேன், நான் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுதான் தப்புங்க. நான் வந்து எந்த இதுவுமே அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன், எஜுகேஷன் ஹெல்த்தில் ரெண்டுலேயுமே அரசியல் தலையீடு இருந்தால் கண்டிப்பாக நாடு முன்னேறாது. இது அரசியல் தடை இல்லாமல் வந்து ஒரு ஸ்டேட் நல்லா பண்ணுதுன்னா அது வந்து தே ஷுட் அப்ரிஷியேட், தே ஷுட் கிவ் ஃப்ரீடம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலேயே நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிலேயே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரலன்னு சொல்லலையே. எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்கோ கண்டிப்பாக அது அடாப்ட் பண்ணியிருக்காங்க நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. பட் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணு சொல்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயங்களும் இருக்குது. 70% குட், தெர் ஆர் 20 to 30% வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு. ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை வந்து ஒரு நல்லா பண்ணுற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி ஒரு காமனாக இருக்கக்கூடாது. எஜுகேஷன் வந்து ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் எப்போன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொண்டு வரணும் மத்திய அரசு. அப்போ தான் இன்னும் நல்லா பண்ண முடியுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஸ்கீம்ஸு, நம்முடைய எவாலுவேஷன் சிஸ்டம், நம்முடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இது மாதிரி கொண்டு வந்திருக்கு. அதனால தான் வறுமையும் போயிருக்கு. இன்டெரக்டாக வந்து வறுமையும் வந்து நம்ம நிறைய ஸ்டாண்ட்ஸ் வறுமை இல்லாமல் ஒரு மாநிலமாக வந்து கருதுகிறோம் இன்றைக்கி. அது வந்து அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம்டு எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸ்கூல்லையும் சரி, அதுலேயும் சரி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு தடவையும் இந்த வருஷம் வந்து இந்த லாஸ்ட் +2 எக்ஸாம் ரிசல்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 90% மேலே போயிருக்கு. இதே வந்து ஒரு எடுத்துக்காட்டு எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஈவன் டீச்சர்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே இன்வால்வ் இன் எஜுகேஷன் எல்லாமே. ஸோ இது எல்லாமே காரணம் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியாக வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் சார் வந்து இப்போ கூட ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, ஈவன் ஏஐ வில் பி இன்டெகிரேட்டட் இன் ஸ்கூல்ஸ். எந்த மாநிலமும் பண்ணல, அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஃப்யூச்சர் பிளானிங் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. எந்த ஒரு காரணங்கள் தான் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோடியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் நாங்கள்.